குடவலை நகரமான உத்திரமேரிலேருந்து நான் பேசுகிறேன். இந்த ஊர் வளர்ச்சி பெறதுக்கு என்னென்ன நடவடிக்கை தேவைன்னா, என்னுடைய பார்வையிலேருந்து நான் சொல்கிறேன். உத்திரமேரி ஏரி வந்து இவ்வளோ பெரிய ஏரி. அந்த ஏரியில் வந்து தூர்வாரினா இன்னும் நிறைய தண்ணி வரும். அதனால் சுற்றி இருக்கிற கிராமங்கள்லாம் நிறைய நீர்ப்பாசனம் பெறும். அது இல்லாமல் அந்த ஏரியை வந்து கொஞ்சம் சுற்றுலாமயமாக மாற்றி போட்டிங் வச்சாங்கன்னா நிறைய பேர் வந்து பயன்பெறுவாங்க. அது இல்லாமல் அந்த ஏரியில் மீன் வளம் அதிகமான அந்த மீன் வளத்தை வச்சு மக்களுக்கு பயன்பெற மாதிரி செய்யலாம். அதேமாரி உத்திரமேரி பஸ் ஸ்டாண்ட் வந்து இந்த மாதிரி நெருக்கடியான இடத்துல இருக்குது. மக்கள் இப்போ பஸ்ஸு போயிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டை ஒரு புது பஸ் ஸ்டாண்டு கட்டினா நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் உத்திரமேரி வந்து பைபாஸ் சாலை ஆரம்பிக்கப்பட்டது இன்னும் விரைந்து முடிக்கணும். ஏன்னா போக்குவரத்து ரொம்ப நெரிசலாக இருக்குது. சிறிய பாதை தான். அந்த பஸ்ஸில் எல்லாம் பெரிய பேருந்துகள், சின்ன பேருந்து எல்லா வண்டியும் அந்த ஒரு பாதையில் தான் போகிறாங்க. அது ரொம்ப மக்கள் மிகவும் அவசரப்படுறாங்க. கொசுக்கள் தொல்லை அதிகமாக இருக்குது. அந்த பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா இந்த நியூசன்ஸ் கொசுன்னு சொல்லுவாங்க. அந்த கொசுகளுடைய எண்ணிக்கையை நம்ம கட்டுக்குள் கொண்டு வரலாம்.